அத்தியாயம் 133. மருத்துவர் துரையின் கட்டளைப்படி சமரன் தலையை அசைத்து அவரை பின்தொடரத் தொடங்கினான். இருவரும் ஒரு சிறிய அறைக்குள் நுழைந்தனர். அவர்களை பின்தொடர்ந்து மருத்துவர் லோகநாதனும் அந்த அறைக்குச் சென்றார். மருத்துவர் துரையும் சமரனும் அறைக்குள் நுழைந்ததும் மருத்துவர் லோகநாதன் திரும்பி பெரிய அறையில் அமர்ந்திருந்த அனைவரிடமும் சிரித்துக்கொண்டே, 2ஆம் தரவரிசை மருத்துவருக்கான சோதனை 1ஆம் தரவரிசை மருத்துவருக்கான சோதனையை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதனால நீங்க யாரும் 2ஆம் தரவரிசை தேர்வை பார்க்க அறைக்குள்ள வர முடியாது. அதனால எல்லாரும் கொஞ்சம் வெளியில காத்துருங்க. தேர்வு முடிவு ரொம்ப சீக்கிரமா உங்க முன்னாடி வரும் என்ற லோகநாதன் அந்த அறைக்குள் செல்ல திரும்ப வேகமாக அவரது கையை பிடித்து தடுத்தாள் ஜீவிதா. லோகநாதன் குழப்பமான பார்வையுடன் அவளை பார்க்க, குருவே, தயவு செஞ்சு என்னையும் அந்த அறைக்கு கூட்டிட்டு போங்க. நான் அவரோட சோதனையை பார்க்க ஆசைப்படுறேன் என்று சிறு பிள்ளை மிட்டாய்க்காக கெஞ்சுவது போல பாவமாக கேட்டாள் ஜீவிதா. மருத்துவர் லோகநாதன் உடனே தலையை அசைத்து மறுப்பு தெரிவித்தார். பின் தனது கையை ஜீவிதாவின் பிடியிலிருந்து விடுவித்தவர் அவளுக்கு விளக்கம் அளித்தார். ஜீவிதா, இது மருத்துவ சங்கத்தோட விதி. நான் இந்த விஷயத்துல ஒன்னும் பண்ண முடியாது. நீ என்ன நம்புறதா இருந்தா எனக்காக வெளியவே காத்துரு என்று சொன்னவர் அவசரமாக தேர்வு அறைக்குள் நுழைந்தார். உடனே அந்த அறையின் கதவு மூடிக்கொண்டது. தன் முகத்தில் அடித்தாற் போல கதவை மூடியதை பார்த்த ஜீவிதா மிகவும் அவமானமாக உணர்ந்தாள். ஆமா, பெரிய 2ஆம் தரவரிசை மருத்துவ தேர்வு. நான் அதை பார்க்க கூடாதா? சரி, நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்னா நானும் பார்க்கல. ஆனா அதுக்காக நீங்க என்னை இப்படி அவமானப்படுத்திட்டீங்களா குருவே என்று கோபமாக முணுமுணுத்தாள் ஜீவிதா. பின் கோபத்துடன் திரும்பி தூரத்தில் நின்றிருந்த நிருபயாவை பார்த்துவிட்டு நேராக அவளிடம் சென்றாள். ஜீவிதா நிருபயாவை அடைந்தவுடன், நீ என்ன நினைக்கிற நிருபயா? அந்த பையன் தேர்வுல தேர்ச்சி அடைஞ்சிடுவானா என்று கேட்டாள். எனக்கு எப்படி தெரியும்? சொல்ல போனா அந்த பையன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தேர்வுல 50% தேர்ச்சி அடைஞ்சிடுவேன்னு உறுதியா சொன்னான். ஆனா எனக்கு என்னமோ அவனுக்கு அதுக்கும் மேல வாய்ப்புகள் இருக்கிறதா தோணுது என்றாள். நிருபயாவின் பேச்சை கேட்ட ஜீவிதா தன் தலையை அசைத்துவிட்டு அருகில் வைக்கப்பட்டிருந்த கல்மேசையில் உட்காருவதே இப்போதைக்கு சரி என்று எண்ணி அமைதியானாள். அவளது ஊதா நிற ஆடையிலிருந்து வெளியே எட்டி பார்த்த அவளது நீண்ட கால்கள் சுற்றி நின்ற ஆண்களை மீண்டும் மீண்டும் அவளை பார்க்கும்படி வற்புறுத்தின. அதை கண்டுகொள்ளாத ஜீவிதா மீண்டும் நிருபயாவை பார்த்து, நிருபயா, ஒரு உண்மையை சொல்லவா? இந்த 2 வருஷத்துல நாம 1ஆம் தரவரிசை மருத்துவரா மாறினது ரொம்ப சிறந்ததுன்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா துரதிர்ஷ்டவசமா இந்த பையன் இங்க வந்து என் நினைப்புல மண்ணள்ளி போட்டுட்டான். என்னை விட வயசுல சின்னவனா இருந்தோம் 2ஆம் தரவரிசை தேர்விலேயே தன்னால தேர்ச்சி பெற முடியும்னு அவன் உறுதியா இருக்கிறது எப்படின்னே எனக்கு புரியல. இந்த விஷயம் என் தொண்டையை விட்டு இறங்க மாட்டேங்குது. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தா நம்ம நிலைமையும் மற்றவங்க நிலைமையும் என்ன ஆகும்னு என்னால நினைச்சே பார்க்க முடியல என்றாள் ஜீவிதா. இதை கேட்ட நிருபயாவின் முகத்தில் லேசாக புன்னகை வந்தது. அவள் மற்றவர்களை பார்த்து, மிச்சம் இருக்கிற கிளியெல்லாம் பயத்துல பறந்து போயிடும் என்று ஜீவிதாவின் காதில் கிசுகிசுத்தாள். ஆமா, இன்னைக்கு என்ன சொன்ன? கருங்கல் நகரத்து இளைஞர்கள்ல யாருமே உன் கூட போட்டி போட முடியாதுன்னு சொன்னல. ஆனா இப்ப பாரு, இந்த பையனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு உன் வார்த்தைங்க தான் ஞாபகத்துக்கு வருது என்ற ஜீவிதா தனது வாக்கியத்தை முடிப்பதற்குள் நிருபயா அவளை குறுக்கிட்டாள். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஜீவிதா. ஏன்னா இந்த பையன் ஒன்னும் கருங்கல் நகரத்திலிருந்து வந்தவன்னு எனக்கு தோணல என்றாள். ஜீவிதா உடனே சிரிக்க ஆரம்பித்தாள். சரி சரி, நீ சொன்னது சரிதான். ஆனா ஒருவேளை உனக்கு அந்த பையனை போல பலம் இருந்திருந்தா நீ வேற அளவுல முன்னேறி இருப்ப இல்லையா? நான் ஒத்துக்கிறேன் நிருபயா, உன்னோட குரு தான் இந்த கருங்கல் நகரத்தில் இருக்கிற சிறந்த குருக்கள்ல ஒருவர். ஆனா கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாரு, இந்த பையனே இவ்வளவு சக்தி வாய்ந்தவனா இருக்கானே, அப்ப இவனுக்கு பயிற்சி தர மருத்துவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவரா இருப்பாரு என்று கண்கள் விரித்து சொன்னாள் ஜீவிதா. மருத்துவர் லோகநாதனும் என்னோட குரு துரையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அது போல இந்த பையனோட குரு எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்னு தெரிஞ்சுக்கல எனக்கு ஆர்வமே இல்லை. அப்புறம் அந்த மருத்துவர் உனக்கு அவ்வளவு பிடிச்சிருந்தா நீயே போய் அவர்கிட்ட உன் பயிற்சியை எடுத்துக்கோ. அது மட்டும் இல்லாம உன் தந்தை தான் கருங்கல் நகரத்துல பெரிய பதவியில் இருக்காரே. அப்படி இருக்கிறப்ப நீ ஏன் இங்கிருந்து போக போற என்று சலிப்புடன் கேட்டாள் நிருபயா. ஆனால் அவள் பேச்சை கேட்டு ஜீவிதாவுக்கு கொஞ்சம் கோபம் வந்தது. அவள் குரலில் பெருமிதத்துடன், என் அப்பா என்னவா இருக்காருன்னு எனக்கு தெரியும். எப்படியும் நான் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில என்ன பார்க்க தான் மக்கள் எல்லா இடத்துல இருந்தும் வராங்க. எனக்கு தான் உங்களை பார்க்க நேரமே இல்லை என்றாள். ஜீவிதாவின் பேச்சை கேட்ட நிருபயா தன் கண்களை அலட்சியத்துடன் விலக்கி அறையின் கதவை பார்த்தாள். அங்கேதான் சமரனின் 2ஆம் தரவரிசை மருத்துவர் சோதனை நடந்து கொண்டிருந்தது. அப்போது திடீரென ஏதோ சத்தம் கேட்ட நிருபயா அந்த அறையின் கதவு திறக்கப்படுவதை பார்த்தாள். இதை பார்த்த நிருபயா, அவங்க வெளியே வரப்போறாங்கன்னு நினைக்கிறேன் என்று ஜீவிதாவிடம் கிசுகிசுத்தாள். ஆனால் நிருபயாவின் கிசுகிசுப்பை கேட்ட ஜீவிதா முற்றிலும் திகைத்து போனாள். என்ன,
சோதனை இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சிருச்சா என்று அதிர்ச்சியுடன் கேட்டாள். அவள் கண்களும் உடனடியாக அந்த அறையின் வாசலில் பதிந்தது. கதவை திறந்து கொண்டு முதலில் அறையை விட்டு வெளியே வந்த மருத்துவர் துரையும் மருத்துவர் லோகநாதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு தலையை ஆட்டினர். வயதான மருத்துவர்களின் இந்த செயலை பார்த்த ஜீவிதா, நிருபையா இருவரின் மனதிலும் ஒரே ஒரு கேள்விதான் எழுந்தது. என்னாச்சு? அந்த பையன் 2ஆம் தரவரிசை தேர்வில் தோல்வி அடைஞ்சிட்டானா என தங்களுக்குள் கேட்டுக்கொண்டனர். ஆனால் அப்போது மருத்துவர் துரையின் முகம் திடீரென மாறத் தொடங்கியதை இருவரும் கவனித்தனர். அவர் முகத்தில் ஒரு புன்னகை தோன்றியது. இந்த பையன் உண்மையிலேயே ஒப்பிட முடியாதவன் தான். நாங்க அந்த பையன் மேல அதிக ஈர்ப்பு ஏற்படாம இருக்க ரொம்பவே முயற்சி செஞ்சோம். ஆனா அந்த பையன் இந்த வயசான 2 கல்லையும் கரைச்சிட்டான் என்ற துரை பெரிய அறையில் இருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார். பின் உரத்த குரலில், மக்களே, நம்ம கருங்கல் மருத்துவ சங்கம் வரலாற்றிலேயே முதல் இளைய 2ஆம் தரவரிசை மருத்துவரை கண்டுபிடிச்சிடுச்சு என்றார். அவர் வார்த்தைகளை கேட்டதும் அங்கே அமர்ந்திருந்தவர்கள் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர். சமரன் இறுதியாக 2வது தேர்விலும் தேர்ச்சி பெற்று விட்டான் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். கடவுளே, இந்த பையன் ரொம்ப ஆபத்தானவன் தான் என்றார் ஒருவர். ஆமா, 19 வயசுல 2ஆம் தரவரிசை மருத்துவர். கருங்கல் நகரத்தை விடுங்க, விராட நாட்டிலேயே இவர்தான் இளம் 2ஆம் தரவரிசை மருத்துவர்னு எனக்கு தோணுது என்றார் மற்றொருவர். இப்படி அங்கே அமர்ந்திருந்த மருத்துவர்கள் அனைவருமே சமரனை பற்றி தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். அவர்கள் பேசுவதை கேட்ட ஜீவிதாவும் ஆச்சரியப்பட்டு மெதுவான குரலில், இந்த பையன் எப்படி 2ஆம் தரவரிசை தேர்வில் தேர்ச்சி பெற்றான்? கொஞ்சம் பொறுங்க, அவனுக்கு இல்ல அவருக்கு 19 வயசு தான் ஆகுது. அப்புறம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றாரு? அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த 19 வயது சிறுவன் ஒரு தனஞ்சய நிலை வீரனா? ஆனா இது எப்படி சாத்தியம் என்று குழப்பத்துடன் கேட்டாள். அதே சமயம் அவள் அருகில் நின்றிருந்த நிருபையாவும் யோசனையுடன் தலையை ஆட்டினாள். சமரனின் சக்தியை யூகித்த இரு பெண்களின் முகத்திலும் பயம் தெரிந்தது. மருத்துவர்கள் துரையும் லோகநாதனும் மண்டபத்தில் அமர்ந்திருந்தவர்களை நோக்கி பார்வையை திருப்பினர். கிட்டத்தட்ட எல்லா மக்களும் அதிர்ச்சி நிலையில் இருப்பதை இருவரும் கவனித்தனர். பிறகு எல்லோரையும் பார்த்துவிட்டு மருத்துவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தனர். இந்த சிரிப்புக்கு காரணம் அவர்களது மகிழ்ச்சி. அந்த மூடிய அறையில் சமரன் 2ஆம் தரவரிசை மருந்து தயாரிப்பதை இவர்கள் இருவர் மட்டுமே பார்த்திருந்தனர். அதனால் உண்டான ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் தான் அவர்கள் முகத்தில் சிரிப்பாக வெளிவந்தது. உண்மையில் சமரனின் 2வது சோதனை இது. சமரன் தனது மந்திர ஒளியையும் 2ஆம் தரவரிசை மாத்திரைக்கான செய்முறையையும் பயன்படுத்தி அவன் மருந்து தயாரித்த விதத்தில் அவன் எப்படிப்பட்ட 2ஆம் தரவரிசை மருத்துவருடனும் போட்டியிட முடியும் என்று மருத்துவர்கள் இருவருமே புரிந்து கொண்டனர். மேலும் மருந்து தயாரிக்கும் போது சட்டியில் எரியும் நெருப்பை அதிகப்படுத்துவது, குறைப்பது என 2இல் மட்டுமே கவனம் செலுத்தாமல் அதில் போடும் மருந்தின் வடிவம், அளவு, பயன்படுத்தும் மூலிகைகளின் எண்ணிக்கை போன்ற அனைத்து விஷயங்களிலும் சமரன் சிறப்பு கவனம் செலுத்தினான். மருத்துவர்கள் துரையும் லோகநாதனும் இதை பார்த்துதான் வியந்தனர். ஒருவேளை ஒரு அனுபவம் வாய்ந்த மருத்துவர் இப்படி மருந்து தயாரித்திருந்தால் அவர்கள் வியந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இப்படி 2ஆம் தரவரிசை மருந்து தயாரித்தது ஒரு 19 வயது சிறுவன். இதுதான் அவர்களை ஆச்சரியத்தின் எல்லைக்கும் மகிழ்ச்சியின் கடலுக்கும் இழுத்துச் சென்றது. உண்மையில் இவர்கள் இருவரும் சமரனின் வயதில் இருக்கும்போது எந்த மூலிகை என்ன வேலை செய்கிறது என்பதை கண்டுபிடித்துக் கொண்டிருந்தனர். இதை நினைத்த துரை வெடித்துச் சிரித்தார். உண்மையிலேயே எந்த மருத்துவனா இருந்தாலும் அவனை பலவீனமானவனா நினைக்க வைக்க இந்த பையனால தான் முடியும். லோகா, ஒரு உண்மையை சொல்லவா? இந்த பையனோட செயலை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ஆற்றல் மிக்க இவ்வளவு நம்பிக்கைக்குரிய பையனுக்கு பயிற்சி அளிக்கிற மருத்துவர் யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன் என்றார். ஆமா துரை, நீ சொல்றது ரொம்பவே சரி. இந்த பையனோட திறமைய பார்த்து இந்த பையன் ஒரு வைரம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா ஒரு வைரத்தை அதோட உண்மையான வடிவத்துல வெளியே கொண்டு வர அதை சரியான முறையில வெட்டி மெருகூட்டணும். ஒரு நல்ல நகைக்கடைக்காரர் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். இந்த பையனோட குரு கூட இவன மாதிரியே நிறைய சாதனை படைச்சவராக தான் இருப்பார்னு எனக்கு தோணுது. பரவாயில்ல, வருத்தப்பட வேண்டாம். நாம இவனுக்கு பயிற்சி கொடுக்க முடியலன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா அவன் சரியான கையில தான் போய் சேர்ந்து இருக்கான். ஒருவேளை நாம பயிற்சி கொடுத்திருந்தா கூட அவனோட திறமை இந்த அளவு வெளியே வந்திருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும் கூட என்றார். அப்போது மருத்துவர் துரைக்கு இன்னொன்று நினைவுக்கு வந்தது. உடனே பேச்சை மாற்றினார். ஆனால் லோகா, இந்த பையனோட அந்த ஊதா நிற நெருப்பு கண்டிப்பா அது தெய்வீக ஒளி கிடையாது. ஆனா அது வெறும் ஒளியை விடவும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனாலதான் அது என்னன்னு என்னால புரிஞ்சிக்க முடியலையோ என்று கேட்டார். மருத்துவர் துரையின் முகத்தில் இருந்த படபடப்பை கண்டு லோகநாதன் புன்னகையுடன்,
கவலைப்படாத துரை, இது தெய்வீக ஒளி இல்லதான், ஆனா அதே மாதிரி சாதாரண ஒளியை விடவும் சக்தி வாய்ந்தது. அதனால அதுல என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுது? இது ஹீமவாகினின்னு உனக்கு நல்லா தெரியும். ஹீமவாகினில எதுவும் நடக்கலாம். இது போல பல ரகசியம் நமக்கு தெரியாம இங்க இருக்கு. அது என்னன்னு அதை பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாது என்றார். துரை தலையை ஆட்டி ஒத்துக்கொண்டார். பின்னர் அறைக்கு திரும்பி சமரனை கூப்பிட்டார். சமரா, நீ எல்லா பொருளையும் சேகரிச்சுட்டு அப்புறம் இந்த அறையை விட்டு வெளியே வரலாம் என்றார். துரையின் குரல் கேட்டதும் தயாராக இருந்த சமரன் அறைக்குள் இருந்து வெளியேறினான். அவன் முதல் தேர்வு நடந்த பெரிய அறைக்குள் நுழைந்தவுடன் முதலில் தன் ஆடைகளை தட்டிவிட்டான். பின் அங்கே அமர்ந்திருந்த அனைவரையும் பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். சமரன் அவர்களை பார்த்து புன்னகைப்பதைக் கண்ட அமர்ந்திருந்த மருத்துவர்கள் அனைவரும் அவனுக்கு பதில் புன்னகை ஒன்றை கொடுத்தனர். சொல்லப்போனால் அங்கே இருந்த எல்லா மருத்துவர்களுக்கும் கொஞ்சம் பெருமையாக கூட இருந்தது. ஏன் இருக்காது? அந்த மருத்துவர்கள் எல்லாம் கருங்கல் நகரின் மிகவும் மரியாதைக்குரிய மனிதர்கள். பொதுவாக யார் பார்த்தாலும் தலைகுனிந்து வணக்கம் சொல்வார்கள். ஆனால் இன்று சமரனின் திறமையை கண்டு அந்த மரியாதைக்குரிய மருத்துவர்கள் அனைவருக்கும் உள்ளுக்குள் கொஞ்சம் பதட்டம் ஏற்பட்டு விட்டது. இப்படியே முன்னோக்கி சென்றால் சமரன் கண்டிப்பாக ஒரு நாள் மருத்துவர்கள் துரை மற்றும் லோகநாதனை விட சக்தி வாய்ந்தவனாக மாறுவான் என்று அனைவரும் யூகித்திருந்தனர். அப்படிப்பட்டவன் அவர்களை அவமதிக்காமல் அவர்களை பார்த்து நட்பாக சிரித்தால் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்காதா என்ன? அறைக்கு வெளியே வந்த சமரனை பார்த்த துரை கையை அசைத்து ஒரு வேலைக்காரனை அழைத்தார். தலைவரின் சமிக்ஞையை பார்த்த ஒரு வேலைக்காரன் உடனே அறையை விட்டு வெளியே ஓடிச் சென்று அவசரமாக ஒரு பச்சை தட்டை கையில் ஏந்தி கொண்டு வந்தான். மிகவும் விசேஷமாக தெரிந்த அந்த தட்டில் ஒரு கருப்பு நிற துணி வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த மருத்துவர் துரை புன்னகையுடன் சமரனிடம் திரும்பினார். சமரா, இது ஒரு சிறப்பு உடை. இதை நாங்க மந்திர அங்கின்னு சொல்லுவோம். இந்த பரிசு ரொம்ப சிறப்பான 2ஆம் தரவரிசை மருத்துவருக்கானது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல நினைக்கிறேன். இந்த மேலங்கி 2 மருத்துவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி இதோட நூல் இழைகளை ஒரு சிறப்பு மருத்துவ சங்கத்தால தயாரிக்கப்பட்ட ஒரு சிறப்பு மருந்து தண்ணீர்ல மூழ்க விடுவோம். இதை அணியும் போது நீ பெருமையா உன் தலையை உயர்த்தி அணியலாம். ஏன்னா இதை நீ அணியும் போது லேசா காத்து வீசினா கூட அதோட இழைகள்ல இருந்து ஒரு சிறப்பு நறுமணம் வெளியேறும். அது உனக்கு எப்போதும் பொருத்தமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இதை அணிஞ்ச பிறகு உன் சருமமும் ரொம்ப மென்மையா மாறிடும். அதனால உன்னோட பளபளப்பை நீ சிறப்பா கட்டுப்படுத்தலாம் என்று கூறிய மருத்துவர் துரை வேலைக்காரன் கையில் இருந்த தட்டில் இருந்த மேலங்கியை எடுத்து சமரனிடம் கொடுத்து மேலும் அதன் சிறப்பை தொடர்ந்து சொன்னார். எப்போவாவது தேவை ஏற்பட்டா விஷ மருந்து கூட இந்த மேலங்கிய பாதிக்காதுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்குவ. ஏன்னா இது பெரும்பாலும் விஷ மருந்தால செய்யப்பட்டதுதான். இது எங்க மருத்துவர் சங்கத்தால தயாரிக்கப்பட்டதால இந்த அங்கியோட பாதுகாப்பு எந்த கவசத்தையும் விட சக்தி வாய்ந்ததா இருக்கும். ஒரு உண்மையை சொல்லணும்னா, இது பெரிய விலை உயர்ந்ததாக மாறலன்னா நம்ம பேரரசோட மன்னர்கள் இதை நம்ம கிட்ட இருந்து எடுத்து அவங்களோட வீரர்களுக்கு அணிவிச்சிருப்பாங்க என்றார். சமரன் மருத்துவர் துரை சொன்னதை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவர் சொல்லிக் கொண்டிருந்த துணியின் மதிப்பை பார்த்து சமரனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. உண்மை என்னவென்றால் இந்த பெரிய அங்கி இவ்வளவு லாபகரமானதாக இருக்கும் என்று சமரன் எதிர்பார்க்கவில்லை. தன் கைகளில் இருந்த அந்த அங்கியை பார்த்த சமரன், சங்கத்தில் சேர ஏன் இத்தனை மருத்துவர்கள் விரும்புறாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதமா இருக்கு என்று துரையிடம் சொல்லி அந்த அங்கியை உன்னிப்பாக பார்க்க தொடங்கினான். அப்போது அவனது கண்கள் மார்புக்கு அருகில் இருந்த பதக்கத்தில் விழுந்தது. அது மிகவும் பழமையான சின்னம் பொறிக்கப்பட்டு அதனுடன் 2 நட்சத்திரங்களும் செய்யப்பட்டிருந்தன. வெல்வெட் போன்ற துணியை தொட்ட சமரன் அதன் மென்மையான உணர்வை அதிகம் விரும்பினான். மேலும் அவன் மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த கருப்பு அங்கியை கண்ணீருடன் பார்த்தான்.